الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் நபி அவர்களின் கடைசி 5 ஆண்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்தாங்க, ஒரு வழியாக அழகான கடிதங்களை கொண்டு தாவத்திலே மன்னர்களுக்கு அழைப்பு கொடுத்தாச்சு. இப்போ சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெளிவாக புரிந்திருக்கும் முஹம்மது யார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய படைகள் யார் என்பதை மிக தெளிவாக ஒட்டுமொத்த நபர்களும் புரிந்த வண்ணம் இருந்தார்கள். இப்ப மறுபடியும் நபி அவர்கள் இடப்பக்கமாக நகர்த்தி வைத்திருந்த அந்த போர் நடவடிக்கையை வலப்பக்கத்துக்கு கொண்டுட்டு வராங்க. அதாவது இந்த தாவாவினுடைய பணி இன்னும் வீரியமாகணும் அப்படின்னா இந்த யூதர்கள், இந்த நயவஞ்சகர்களை கொஞ்சம் அடக்கி ஆகணும், வேற வழி இல்லை. இந்த மிகப்பெரிய போர் தான் ஹைபர் யுத்தம். ஹைபர் போரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஹைபர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். இந்த இடத்துல தான் யூதர்களில் பெரும்பான்மையானவர்கள் மிகப்பெரிய கோட்டைகளை கட்டி தங்கியிருந்தார்கள். இதுதான் அவர்களுடைய மர்கஸ். யூதர்களுடைய மர்கஸாக ஹைபர் இருந்தது. மதீனாவில் இருந்து 80 மைல் தொலைவில், கிட்டத்தட்ட கிலோமீட்டர்ல ஒரு 150 கிலோமீட்டர் தூரம் அந்த ஹைபர் இருக்குது. இது யூதர்களுடைய கோட்டை. அவங்க வச்சதுதான் சட்டம். அவர்கள் தான் அங்கு மிகுதமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கோட்டைகள் உறுதியான கோட்டைகள் இருந்தது. விவசாயம் செய்தார்கள். பேரித்த மரங்கள், பேரித்த தோட்டங்கள் அவர்களுடைய கைவசம் இருந்தது. அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் அங்குதான் இருந்தது. யூதர்கள் மதீனாவை சுற்றி எங்கு வந்தாலும் முதல்ல அங்கதான் போய் பார்க்கணும். இப்போ அங்க மிகப்பெரிய மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ நபி அவர்கள் முடிவு பண்ணாங்க, ஹைபரை ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். ஹைபர்ல நம்ம கை வச்சோம் அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே பயந்துருவாங்க என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்க்கமாக ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த ஹைபருக்காக தயாராகணும் அப்படின்ற தயாரிப்புக்கு முன்னதாகத்தான் ஒரு சிறிய போர் நடக்கிறது. இந்த போருக்கு பேர் காபா போர். ஒரு சின்ன போர். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட சில ஒட்டகங்கள் இருந்தது. இந்த ஒட்டகங்களை ரபாஹா என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை கிட்ட தலைமை பொறுப்புல கொடுத்து ஒட்டகத்தை மேய்த்து வர மதீனாவுக்கு வெளியே நபி அவர்கள் அனுப்பி வச்சாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புஹைரா, ரபாஹா எல்லோருமே ஒட்டகத்தை அழைச்சிக்கிட்டு போகக்கூடிய நேரத்துல இந்த சம்பவத்தை பற்றி சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவா அறிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களும் கூட போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை ஒட்டகத்தை மேய்ப்பதற்காக போகக்கூடிய நேரத்துல இவங்களும் கூட போனாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை இவங்க கிட்ட இருந்தது. 2 பேருமே அந்த ஒரே குதிரையில போயிட்டாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை மிகவும் வீரமிக்க குதிரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று இந்த குதிரையை பயன்படுத்துவாங்க சில சமய நேரத்தில். இப்போ இதுலதான் போயிருந்தாங்க. இப்போ போய் ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் திடீரென்று ஃபசாரா கிளையை சேர்ந்த ஒரு குரூப் திடீர்னு அந்த நேரத்துல புகுந்து ஒட்டகம் மேய்த்து கொண்டிருந்த ஒருவரை கொன்றுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகங்களை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். திருடி கொண்டு போறாங்க. உடனே சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தை புஹைரா கிட்ட கொடுத்து, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் செய்தியை சொல்லிடுங்க, நான் இவர்களை விரட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலாட்படையாக ஓடி போறாங்க. பின்னாடி அவங்க ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு வேகமா போறாங்க. இப்ப இவங்க ஒட்டகத்தை நீங்க நபி அவர்கள்கிட்ட செய்தி சொல்லிடுங்க, நான் போய் இவர்களை சென்று பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிப்பதற்காக விரண்டு போறாங்க. இப்போ போகக்கூடிய இவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அம்பு கூட்டிலிருந்து அம்பை எடுத்து எய்து கொண்டே செல்கிறார்கள். அவர்களை முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டே போறாங்க. அது ஒரு கூட்டம். ஆனா இவர் ஒற்றையால், நல்லா கவனிங்க வீரத்தை, ஒற்றையால் வில்லெடுத்து அவர்களை நோக்கி விட்டுக்கிட்டே அவர்கள் முன்னேறி செல்வதை தடுத்து கொண்டே இவங்க பின்தொடர்ந்து போறாங்க. இப்போ அவங்க யாரா பின்னாடி நம்மளை தாக்குவதற்காக வராங்கன்னு சொல்லி இறங்கி வந்தா மரத்திற்கு பின்னாடி ஒளிந்து கொள்வேன், அவர் வரும்போது அவரை காயப்படுத்துவேன். மீண்டும் அவங்க போவாங்க, மறுபடியும் அவர்களை துரத்தி கொண்டே செல்வேன். என்னிடத்தில் அம்பு தீரும் போதெல்லாம் கற்களை எடுத்து எறிவேன்.
மீண்டும் அவர்கள் விட்டு சென்ற அந்த அம்பை நான் எடுத்துக்கொள்வேன். இப்படியே நான் போனேன். ஒரு கட்டத்தில் என்னுடைய இந்த எதிர்ப்பை அவர்கள் தாங்க முடியாமல் எடுத்துக்கொண்டு சென்ற அவர்களிடத்தில் இருந்த சில துணிமணிகளை கீழே போட்டு விட்டு ஓடினார்கள். போறாங்க, அதை போட்டுட்டு போலாம். ஏன்னா தூக்கிட்டு போகும்போது, சுமையை தூக்கிட்டு போகும்போது ஓடி போறது கஷ்டமா இருக்கும். அப்போ ஒட்டகத்துல இருக்கக்கூடிய ஒட்டக தொட்டில், ஒட்டகத்தினுடைய கடிவாளம், துணிமணிகள் எல்லாத்தையும் போட்டுட்டு போறாங்க. நான் பின்னாடி போய் எல்லாத்தையும் சேகரிச்சு தூக்கி வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியும் பின்னாடி வந்துருவாங்க, நபி அவர்களுடைய குதிரைப்படை எப்படியும் பின்னாடி வந்துரும் சொல்லிட்டு வருபவர்களுக்கு அடையாளத்தை வைத்து விட்டு, அதாவது சலமாதான் இப்படி ஏற்பாடு செய்து விட்டு சென்றிருக்கிறார் என்ற அடையாளத்தை ஏற்படுத்திட்டு நான் போய்கிட்டே இருந்தேன். அப்போ அவர்கள் ஒரு மலையின் மீது சாப்பிடுவதற்காக ஏறினார்கள். அவர்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் தண்ணீருக்காக வரும்போது கடுமையாக அவர்களிடத்தில் நான் போரிட்டேன். அப்போ நான் இருப்பதை கண்டு கொண்டு 4 பேர் என்கிட்ட வந்தாங்க. 4 பேர் வந்ததுமே நான் அவங்க கிட்ட பேசினேன். என் பேர் சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க 4 பேர் சேர்ந்து என்கிட்ட மோதினாலும் சரி, இல்ல ஒவ்வொரு ஆளாக மோதினாலும் சரி, நீங்க எல்லாம் சேர்ந்து என்னை கொல்ல முடியாது, ஆனா நான் உங்களை கொன்னுருவேன் சொல்றாங்க. இப்போ ஒருவர் வருகிறார், அவரை கொன்று விட்டார்கள், சலமா இப்னு அக்வா. இதை பார்த்து விட்டு மூவர்களும் ஓடிவிட்டார்கள். இப்போ 3 பேர்களையும் விரட்டி கொண்டு செல்கிறார்கள். மலை மீது, உச்சி மீது ஏறி மலையின் மீது இறங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் அவர்கள் சென்று ஒரு இடத்தில் முகாமிட்டார்கள். கடைசி வரைக்கும் அவங்கள தண்ணி குடிக்கவே நான் விடல. தண்ணீர் குடிப்பதற்காக அவங்க எப்பெல்லாம் போவாங்களோ அந்த இடத்திலெல்லாம் அவர்களை நான் தண்ணீர் குடிக்க விடவே இல்லை. கடைசியாக ஒரு கட்டத்தில் நான் எதிர்பார்த்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குதிரைப்படை வீரர்கள் ஒவ்வொரு நபர்களாக வந்து சேர்ந்தார்கள். முதலில் அக்ரம் வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, பின்பு அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள் குதிரையில், பின்பு மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக சஹாபாக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். இந்த நேரத்தில் அக்ரம் அவர்களில் ஒரு கூட்டத்தார்கள் அந்த எதிரி கூட்டத்தில் இருந்து அப்துர் ரஹ்மான் என்பவனை சந்தித்து சண்டை செய்தார்கள். அப்துர் ரஹ்மான் அக்ரமை கொன்று விட்டார்கள், ஷஹீதாகிவிட்டார். பின்னாடி வந்த அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மானை ஒரே துண்டாக வெட்டி எடுத்தார்கள். இதை பார்த்த அடுத்தவர்கள் மீண்டும் பயந்து சென்றார்கள். சில சண்டைகள் நடந்தது. அவர்களை சஹாபாக்கள் விரட்டி பிடித்து கொன்று கொண்டே சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. நபி அவர்களிடத்தில் நான் கூறினேன், அல்லாஹ்வின் தூதரே, நான் அவர்களை எங்கேயுமே தண்ணி குடிக்க விடவே இல்லை. அவர்கள் கடுமையான தாகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நான் ஓடிக்கொண்டே வந்து பிடித்திருக்கின்றேன். என்னோடு உங்களுடைய 100 வீரர்களை அனுப்புங்கள். அவர்கள் எடுத்து சென்ற உங்களுடைய ஒட்டகம், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்கள் எல்லாவற்றையும் நான் பிடித்து கொண்டு அவர்களையும் கைதிகளாக நான் பிடித்து விட்டு உங்களிடத்தில் வந்து சேருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து புன்முறுவல் பூத்து சந்தோஷமா என்னை பார்த்து சொன்னாங்க, சலமா, நீங்க அவங்கள பிடிச்சிருவீங்க எனக்கு தெரியும். ஆனா இப்ப அவங்களுக்கு விருந்தோம்பல் நடந்துகிட்டு இருக்கு, சாப்பிடவாவது கொஞ்சம் டைம் கொடுங்க, பாவம். சொல்றது புரியுதா? அவர்களை பிடிக்கத்தான் போகின்றோம் என்ற உறுதியோடு சாப்பிடட்டும், பிடிச்சிடலாம் அப்படின்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி போனாங்க, அவர்களை பிடித்தார்கள். ஒட்டுமொத்த நபர்களையும் பிடித்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெகுவாக பாராட்டினார்கள். காலாட்படையில் இன்றைய தினம் இவர்தான் சிறந்த வீரர், மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கிறாங்க நபி அவர்கள். காலாட்படையில் இன்று இவர்தான் சிறந்த வீரர், குதிரைப்படையில் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்த வீரர் என்று சொல்லி காலாட்படை மக்களுக்கு கொடுத்த அந்த கனிமத் பொருட்களில் 2 பங்கை சலமா பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் காலாட்படையாக சென்ற வீரர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நபி அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்தில் ஏற்றி செல்லும் போது அல்ஃபா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஒட்டகத்தில், அரபில் அல்பா, அந்த ஒட்டகத்தில் என்னையும் நபி அவர்கள் ஏற்றிக்கொண்டார்கள். ஏன்னா இந்த போருக்கு மிக முக்கியமான வீரனாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்தில் அவர்களையும் ஏற்றிக்கொண்டார்கள். இந்த ஸ்பாட்டுக்கு நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக மதீனாவில் நியமித்தார்கள். இந்த போருக்காக வரும்போது மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் கொடியை கொடுத்தார்கள். இந்த சம்பவம் மிக அழகாக வெற்றியாக நடந்து முடிந்தது.
இப்ப இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நியத்து செய்தார்களோ ஹைபருக்கு தயாராகக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் தயாராகிறாங்க. இந்த போருக்கு தயாராகக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அறிவிப்பு செய்தார்கள், ஹுதைபியாவில் யார் வந்தீர்களோ அவர்கள் வரட்டும். அதாவது இதனுடைய பொருள் இப்படி நபி அவர்கள் சொன்னாங்க, யாருக்கு போர் செய்ய ஆசை இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம் என்னோடு வாருங்கள். உடனே ஹுதைபியாவில் கலந்து கொண்ட 1400 சஹாபாக்கள் பங்கு கொண்டார்கள். இந்த ஹைபர் போர்ல 1400 சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போருக்கான காரணம், ஏன் ஹைபருக்கு இப்ப நம்ம போறோம், இதை சுருக்கமாக வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தால் இந்த யூதர்கள் அகழ் போருக்கு குறைஷிகளையும் மற்ற அரபுகளையும் தூண்டிவிட்டவர்கள் இவர்கள் தான். இங்கே உட்காந்துக்கிட்டு ஹைபர்ல உட்காந்துக்கிட்டு அகழ் போருக்கு தூண்டிவிட்டவர்கள். அதே போன்று ஒப்பந்தங்களை முறிக்கும்படி குறைவா யூதர்களை தூண்டியவர்களும் இவர்கள் தான். அதே மாதிரி முனாஃபிக்குகளோடு சேர்ந்து கொண்டு குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தவர்களும் இந்த ஹைபரில் இருந்து கொண்டிருந்த யூதர்கள் தான். அதே போன்று கத்ஃபான் மற்றும் கிராம அரபிகளுடன் தொடர்பு கொண்டு முஸ்லிம்களை எதிர்த்து கொண்டே இருங்கள் என்று எதிர்த்து கொண்டிருந்தவர்களும் இந்த ஹைபரில் வசித்து வந்த யூதர்கள் தான். அதே போன்று முஸ்லிம்களுடன் போர் புரிவதற்கு எப்போதும் தயார் நிலையில் தனிச்சையாக இருந்தவர்களும் இந்த ஹைபருடைய யூதர்கள் தான். முஸ்லிம்கள் நபி அவர்கள் படை எடுக்கலனா இன்னைக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் அவங்க படை எடுத்துட்டு வந்திருப்பாங்க நபி அவர்களின் மீது சமய சந்தர்ப்பம் பார்த்து. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று ஒன்றுக்கு பல முறை சூசகமாக பல நேரங்களில் முயற்சி செய்ததும் இந்த ஹைபரினுடைய யூதர்கள் தான். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட காரணங்களினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்க்கமாக முடிவு செய்தார்கள், போர் இந்த நேரத்தில் கடமையானது. மிக குறிப்பாக சலாம் இப்னு அபுல் ஹுகைக் வாழவே தகுதி இல்லாதவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிஸ்ட்ல வந்தான், இவனை கொல்ல வேண்டும். அதே போன்று உஸைர் இப்னு ஜுரைம் இவனையும் கொல்ல வேண்டும் என்ற நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்தார்கள். இப்போ ஹைபரை நோக்கி முஸ்லிம்களுடைய படை கிளம்புகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிஃபா இப்னு உர்ஃபதா அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக மதீனாவில் பிரதிநிதி ஆக்கினார்கள். வழியில் கிளம்பி செல்லக்கூடிய நேரத்தில் தான் பிரபல்யமாக ஹதீஸ் கலையிலே நாம் படிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். ஹிஜ்ரி 7 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பியதும் மதீனாவில் இருந்த யூதர்களில் மிச்ச மீதி இருக்கிறாங்களே சில யூதர்கள், முனாஃபிகீன்கள். இந்த முனாஃபிகீன்கள் ஹைபருக்கு செய்தி அனுப்புறாங்க, முஹம்மத் 1400 தோழர்களோடு உங்களை அழிப்பதற்காக வருகிறார். ஆனா நீங்க பயப்படாதீங்க, நீங்க கோட்டையில இருக்கிறீங்க, மலை உச்சியில இருக்கிறீங்க, உங்களை அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. உங்ககிட்ட அவர்களை தாக்குவதற்கான நவீன ஆயுதங்கள் இருக்கின்றது, உங்களுடைய கோட்டைகள் உறுதியானது, உங்களுடைய மதில்கள் உறுதியானது, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க அவர்களை எதிர்த்து போரிடலாம், அந்த அளவிற்கு நீங்கள் உறுதிப்பட நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இங்கு இருக்கக்கூடிய குறிப்பாக அப்துல்லா இப்னு உபை சலூல் போன்ற யூதன் நயவஞ்சகன் முனாஃபிகீன்கள் ஹைபரில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு செய்திகளை அனுப்பி வைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ கிளம்பி போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் நடந்த சில நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே போருக்காக செல்லும் போது வேறு வழியில் செல்வதை தந்திரமாக வைத்திருப்பார்கள், ராஜதந்திரம். இப்போ இந்த நேரத்தில் வழிகாட்டுபவரிடத்தில் என்னென்ன வழி இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஹஜன் என்று ஒரு வழி இருக்கிறது. ஹஜன் அப்படின்னா என்ன? சிரமமானது, இந்த வழி வேண்டாம் அப்படின்னு நபி அவர்கள் மறுத்துட்டாங்க. அதே மாதிரி ஷாஸ் என்று ஒரு வழி இருக்கிறது, இது பிரிந்தது என்று பொருள், இதுவும் வேண்டாம் அப்படின்னு நபி அவர்கள் மறுத்துட்டாங்க. அடுத்தது ஹாத்திஃப் என்று ஒரு வழி இருக்கிறது, இதுவும் வேண்டாம் என்று நபி அவர்கள் மறுத்துட்டாங்க. நான்காவதாக மர்ஹப், சந்தோஷம், அந்த வழியினுடைய பேர், இந்த ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாதையை தேர்வு செய்தார்கள். இந்த 4வது பாதை தான் செல்வதற்காக இருந்த கடைசி பாதை. இப்போ நபி அவர்கள் அதை தேர்வு செய்கிறார்கள். அந்த இடத்தில் நபி அவர்கள் போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய சகோதரர் ஆமீர் இருந்தார். ஆமீர் நல்ல கவிதை படிக்கக்கூடியவர். இப்போ ஆமீருக்கு இவர் சொன்னார், ஆமீரே,
உங்களுக்கு தான் நல்லா கவி படிக்க தெரியுமே, சஹாபாக்களை கவிதை படித்து உற்சாகமாக நீங்கள் அழைத்து செல்லலாமே அப்படின்னதுமே ஆமீரும் கவிதை படிக்க ஒட்டகங்களுடைய மூக்கணாங்கயிறை இழுத்து பிடித்து கவிதை படித்து கொண்டே சென்றார். சஹாபாக்களுக்கு உற்சாகம் ஊட்டினார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீரை பார்த்து மக்கள் கிட்ட கேட்டாங்க, இவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. இவர் ஆமீர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஒரு ரியாக்ஷனை கொடுத்தாங்க, ஒரு துவா செஞ்சாங்க. அது என்ன நடந்தது அப்படின்றத மீண்டும் ஹைபரினுடைய போர்ல ஆமீர் டச் ஆவாரு. அந்த நேரத்துல நான் சொல்றேன், இதை அப்படியே நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமான கட்டம் இந்த இடம். இரண்டாவது மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சஹபா என்ற இடம் போய் சேர்ந்ததுமே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அசர் தொழ வைத்தார்கள். பின்பு சஹாபாக்கள் பசியோடு இருந்தார்கள், நபி அவர்களும் பசியில் இருந்தார்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னதுமே சஹாபாக்கள் கிட்ட சத்துமாவை தவிர வேறு எதுவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் அனைவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சத்துமாவை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய துண்டை எடுத்து விரித்து விட்டு இதுல கொட்டுங்க அப்படின்னாங்க. சஹாபாக்கள் எல்லோருமே சத்துமாவை கொண்டு வந்து அதில் கொட்டினார்கள். நபி அவர்கள் துஆ செய்தார்கள். சஹாபாக்கள் அத்தனை நபர்களும் அதையே உணவாக உட்கொண்டார்கள். 1400 பேரும் ஒரு வெள்ளை துண்டில் கொட்டப்பட்ட உணவு. 1400 சஹாபாக்களும் அதை சாப்பிட்டார்கள். அல்லாஹ் அதில் பரக்கத்து செய்தான். பின்பு அந்த உணவுக்கு பின்னால் வாயை கொப்பளித்து விட்டு மகரிபையும் இஷாவையும் தொழ வைத்தார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருடைய பக்கமாக சென்றார்கள். பயணம் பண்ணி போறாங்க. ஹைபருடைய அந்த பக்கமாக செல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் நிற்க வைத்து இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். பின்பு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த ஹைபருடைய வெற்றியை எங்களுக்கு கொடு, பிஸ்மில்லா, உனது பெயரால் நாங்கள் ஹைபருக்குள் நுழைகின்றோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்கள். பொதுவாகவே நபி அவர்கள் இரவில் பயணப்பட்டால் சஹாபாக்களுக்கு புரியும், அதிகாலையில் தாக்குதல் நடத்த போறாங்க என்பது தெரியும். அப்போ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னேரத்தில் ஃபஜ்ரை தொழ வைத்தார்கள். இருட்டிலேயே ஃபஜ்ரு தொழுதுவிட்டு சஹாபாக்கள் ஹைபருக்குள் நுழைய போகின்றார்கள் வேகமாக. யூதர்களுக்கு இது தெரியாது, இப்போ இந்த ஃபஜ்ர்ல வந்து நுழைவாங்கன்றது தெரியாது. அவர்கள் விவசாயம் செய்வதற்காக கிளம்பி வெளிப்பக்கமாக வந்தார்கள். இந்த இஸ்லாமிய படை உள்ளே நுழைவதை பார்த்ததுமே பயந்தவர்களாக ஒளிந்தவர்களாக அவர்கள் ஓடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீர முழக்கமிட்டார்கள், அல்லாஹு அக்பர். நபி அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹு அக்பர், ஹைபருக்கு ஏற்பட்ட நாசம், ஹைபருக்கு ஏற்பட்ட நாசம், அல்லாஹு அக்பர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீர முழக்கமிட்டவர்களாக ஹைபருக்குள் நுழைந்தார்கள். இஸ்லாமிய படை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை ஹைபருக்குள் நுழைந்து விட்டது என்ற செய்தி தெரிந்ததுமே பைந்தாங்கொள்ளி கோழை யூதர்கள் ஒட்டுமொத்த நபர்களும் கோட்டைக்குள் சென்று நுழைந்து விட்டார்கள். இப்ப இஸ்லாமிய படை உள்ளுக்குள்ள போச்சு, ஒரு இடத்துல போய் முகாமிட போறாங்க. இப்ப எல்லாரும் போய் கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சாச்சு, எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த இடத்தில் முதல்ல இந்த கோட்டை எப்படி இருக்குன்றது சுருக்கமா நீங்க தெரிஞ்சுக்கணும். மலையினுடைய உச்சியின் மீது, மலையினுடைய நடுப்பகுதியில், மலையினுடைய கீழ்வாட்டத்தில் யாருமே சர்வசாதாரணமாக வந்துவிட முடியாத அளவிற்கு கோட்டைகளை உயரமாகவும் அதனுடைய வாசல்களை மிக அகலமாகவும் அதனுடைய வாச கதவுகளை மிக பிரம்மாண்டமாகவும் அவர்கள் அமைத்து வைத்திருந்தார்கள். இப்ப இந்த ஹைபரனுடைய பகுதிகள் எப்படி இருந்ததுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஹைபரனுடைய பகுதிகள், அதாவது கோட்டை 2 பகுதியா இருந்தது. ஹைபர் 2 பகுதியா இருந்தது. ஓட்டி என்டி ரெண்டையும் சேர்த்து நம்ம கடலூர்னு சொல்ற மாதிரி ஓட்டில சில கோட்டைகள் இருந்தது, என்டில சில கோட்டைகள் இருந்தது. ரெண்டுத்தையும் சேர்த்து கடலூர் ஹைபர்னு சொல்றோம். இப்போ அந்த 2 பகுதி என்ன அப்படின்னா, ஒரு பகுதியில நாயிம் சாபிபுனு முஹாத் அப்படின்ற கோட்டை, இதெல்லாம் கோட்டைக்கு பேர். நாயிம் கோட்டை, சாபிபுனு முஹாத் என்ற கோட்டை, அதே போன்று ஜுபைர் என்ற கோட்டை, உபை என்ற கோட்டை, நிசர் என்ற கோட்டை. இந்த கோட்டைகள் எல்லாம் இப்ப உதாரணமா உங்களுக்கு என்டில இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா கமூஸ், அதே மாதிரி வத்தி, சுலாலின் என்று சொல்லக்கூடிய இந்த கோட்டைகள் எல்லாம் ஓட்டில இருக்கு. இந்த மாதிரி ஹைபர் அப்படின்ற ஒட்டுமொத்தமான பகுதிக்குள் மிக பிரம்மாண்டமான இந்த 8 கோட்டைகள் இருந்தது. இது இல்லாம சின்ன சின்ன கோட்டைகளும் இருந்தது, சிறிய சிறிய கோட்டைகளும் இருந்தது. இது பிரம்மாண்டமான கோட்டைகள். இப்படிதான்
அந்த கோட்டையினுடைய முகங்கள் விஷயங்கள் இருந்தது. இப்போ கோட்டைக்கு பக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஃபஜ்ரோட கைபருக்குள்ள நுழைஞ்சாங்க. அவர்களுடைய கட்டடங்கள் எங்கு இருக்கின்றதோ அதற்கு பக்கத்தில் சென்று அன்று இரவு முகாமிடுறாங்க. நல்லா கவனிக்கணும், அன்று இரவு பக்கத்துல போய் முகாமிடுறாங்க. முகாமிடக்கூடிய நேரத்தில் ஹுபாப் இப்னு அல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த இடம் உங்களுடைய யோசனையா அல்லது அல்லாஹ்வினுடைய யோசனையா? சொல்றது புரியுதா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது நான் என்னுடைய யோசனை தான். அப்ப ஹுபாப் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இடம் சரியான இடம் அல்ல தங்குவதற்கு. போர் யுத்திகளை பூமி எந்த பிச்சு சரியாக இருக்கும் தாக்குவதற்கு என்ற நிபுணத்துவத்தை மிக தெளிவாக படித்திருந்தார் அவர். இப்ப நபி அவர்களுக்கு யோசனை சொல்றாங்க, இங்கிருந்து பக்கமாகத்தான் கோட்டை இருக்கு, நாம ஹைபருக்குள்ள நுழைஞ்சிட்டோன்றதா உங்களுக்கு தெரியும். இப்போ அவர்கள் கோட்டைக்குள் இருந்து நம்மை கண்காணித்துக் கொண்டு இருப்பார்கள். இப்போ நாம தங்கக்கூடிய இந்த இடம் மிக தெளிவாக அவர்களுக்கு தெரியும். நாம கீழ்வாட்டத்துல இருக்கிறோம், அவங்க மேல் வாட்டத்துல இருக்கிறாங்க. நாயின் கோட்டை மேல் வாட்டத்துல இருக்கு. இப்போ இந்த கோட்டையில் இருந்து நம்மை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். நிச்சயமாக நாம் இன்று இரவு உறங்கும் போதோ அல்லது நாம் கவனிப்போடு இருக்கும் போதோ நம்மின் மீது அவர்கள் தாக்குதல் தொடுக்க நேரிடலாம். ஒருவேளை நாம் பதிலுக்கு தாக்குதலை நடத்தினாலும் நாம் கீழிருந்து அவர்களுக்கு வில்லையோ அம்பையோ ஈட்டியோ எறிய வேண்டும். இதை விடவும் அவர்கள் மேலிருந்து கீழ் நோக்கி அம்பை எறியும் போது நாம் அதற்குள் அகப்படலாம். ஹுபாப் இப்னு முன்திர், யூதர்கள் மேலே இருக்கிறாங்க, நம்ம கீழே இருக்கிறோம். அவர்கள் கோட்டைக்குள் இருக்கிறாங்க, நம்ம வெளியே இருக்கிறோம். சோ அவங்க நம்மளை தாக்குவதற்கு ஈஸியா இருக்கும். இந்த இடம் வேண்டாம், நம்ம கொஞ்சம் தள்ளி அந்த பக்கமா போலாம் அப்படின்ற யோசனையை கொடுத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்கிறாங்க. சரி போலாம், அங்க போலாம். நகர்ந்து போறாங்க, அவர்களுக்கு துஆவும் செய்யறாங்க. இப்ப அங்க போனதற்கு பின்னாடி நபி அவர்கள் முகாமிடுறாங்க. முகாமிட்டுட்டு நபி அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு சந்தோஷம் ஆர்ப்பரிக்குது. நாளை காலை நைட், இது நாளை காலை நான் இந்த போருக்கான கொடியை ஒருவரிடத்திலே கொடுப்பேன். அவர் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர், அவரையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நேசிக்கிறார்கள். அப்படின்னதுமே சஹாபாக்களுடைய உள்ளம் ஆர்ப்பரிக்குது சந்தோஷத்துல. நைட்டு ஃபுல்லா சஹாபாக்கள் தூங்கல. அதிகாலையில நபி அவர்கள் என்ன கூப்பிட்டு அந்த கொடி கொடுக்கணுமே, என்ன கூப்பிட்டு அந்த கொடி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்ல ஒருத்தரும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. இப்போ விடிய காலை வந்தது, ஃபஜ்ருடைய நேரம். ஃபஜ்ருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்தவர்களாக ஒவ்வொரு சஹாபாக்களும் நபி அவர்களுடைய முகத்தை முன்னோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். என்ன அழைக்க மாட்டார்களா, என்ன கூப்பிட மாட்டாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அலி எங்கே, அலி எங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்ணு வலி, பயங்கரமான வலி. அவர் கூடாரத்திற்குள் இருக்கிறார், வர முடியாத அளவிற்கு கண் வலியால் இருக்கிறார். நபி அவர்கள், நீங்க போய் அவரை என்கிட்ட அழைச்சிட்டு வாங்கன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் சென்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வந்தார்கள். நபி அவர்கள் தங்களுடைய உமிழ் நீரை எடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களிலே வைத்து துஆ செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூரண சுகம் பெற்றார்கள், பூரண சிகிச்சை பெற்றார்கள். பின்பு போருக்கான கொடியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். கொடியை வாங்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நம்மள மாதிரி அவங்க ஆகிற அளவுக்கு நான் போய் அவங்க கிட்ட போர் செய்யட்டுமா? புரியுதா? அவர்கள் இஸ்லாத்தை தழுவும் வரைக்கும் நான் போர் புரியவா அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, இந்த யூதர்கள் கிட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலியே நீங்க போங்க, அவர்களிடத்தில் முதலில் இஸ்லாத்தை எடுத்து வையுங்கள், இஸ்லாத்தை சொல்லுங்கள், இஸ்லாத்தை அவர்களுக்கு புரிய வையுங்கள். பின்பு அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதே போன்ற அவர்களிடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த விஷயம் நடந்தது. அதற்கு பின்னால் கோட்டையை நெருங்குகின்றார்கள். போர் துவங்க போகின்றது ஃபஜ்ரோடு. இப்போ போர் தொடங்க போற நேரத்தில், இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நபர்களும் கோட்டைக்குள் இருக்கிறார்கள். அதாவது யூதர்கள் கோட்டையை சுற்றி சஹாபாக்கள் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு சிறிய இடம் இருக்கின்றது. சஹாபாக்கள் யூதர்களை தாக்குவதற்காக முனைந்திருக்கக்கூடிய நேரத்தில் மர்ஹப் என்று சொல்லக்கூடிய யூதர்களுடைய தலைவன், மிகப்பெரிய மன்னன், இவன் மிகப்பெரிய ஒரு பாடி பில்டர், 1000 நபர்களுக்கு சமமானவன். மர்ஹப்
1000 நபர்களுக்கு சமமானவன். அவன் கோட்டையை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்து முஸ்லிம் படைகளிடத்தில் இப்படி கூறினான், உங்களால் என்னிடத்தில் ஒண்டிக்கு ஒண்டி யார் மோத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே களத்துல முதல் ஆளா குதிக்கிறார் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. போருக்காக கிளம்பக்கூடிய நேரத்தில் சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஆமீர் கிட்ட, ஆமீரே உங்களுக்கு தான் நல்லா கவிதை படிக்க தெரியுமே, கவிதை படிங்க, படிச்சுக்கிட்டு உற்சாகப்படுத்தி கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களே. அப்ப அவரும் கவிதை படித்தார். அந்த நேரத்தில் மிக ஹைலைட்டான ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் யாருன்னு கேட்டாங்க. ஆமீர் என்று பதில் கூறப்பட்டது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் இவருக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு துஆ கேட்டாங்க. அதனுடைய பொருள் என்ன? ஷஹாதத், ஷஹீத். சஹாபாக்களுடைய நாலேஜ் எவ்வளவு தெளிவா இருந்திருக்கு பாருங்க. அல்லாஹு தஆலா இவருக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவருக்கு நீங்கள் அருள் புரியட்டும் என்று துஆ கேட்கிறீர்களே, இவர் எங்களோடு கொஞ்ச காலம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. நபி அவர்களுடைய இந்த துஆவிற்கு என்ன பொருள், இந்த துஆவிற்கு என்ன பொருள், இந்த நேரத்தில் இந்த துஆவிற்கு என்ன பொருள். சஹாபாக்கள் அருள் அப்படின்னாலே ஷஹாதத் என்பதை தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். இதைவிட மிகப்பெரிய அருள் எதுவும் இல்லை. மர்ஹப் களத்துல குதிச்சு ஒண்டிக்கு ஒண்டி என்கிட்ட யார் மோதுவா அப்படின்ற இந்த குரலுக்கு முதலில் ஹாஜரானார் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவனோடு கடுமையாக எதிர்த்து சண்டையிட்டார். என்றாலும் அவனால் கொல்லப்பட்டார். ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே பெற்றார், ஷஹீதானார். பின்பு மீண்டும் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு அவன் சொன்னான், அடுத்ததாக இவ்வளவுதானா உங்களுடைய வீரம், யார் என்னிடத்தில் வருவார் அடுத்ததாக? அஞ்சா நஞ்சன் எப்போதுமே வீரத்திற்கு பெயர் பெற்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களத்தில் குதித்தார்கள். அவனோடு சண்டையிட்டார்கள். அவனுடைய கழுத்தை, அவனுடைய உடலில் இருந்து அவனுடைய தலையை தனியாக எடுத்தார்கள். 1000 நபர்களுக்கு சமமானவன், 1000 நபர்களுக்கு சமமான ஒருவனை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒண்டிக்கு ஒண்டி மோதி அவனுடைய உடலில் இருந்து அவனுடைய தலையை துண்டாக எடுத்தார்கள். இவனை துண்டாடி விட்டு இவன் 1000 நபர்களுக்கு சமம் சொல்லி அவன் சொல்லிக்கிட்டான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதெல்லாம் பெருசே இல்லை. தூக்கி போட்டு அவனுடைய உடம்பை தள்ளிட்டு முன்னேறி போறாங்க. முன்னேறி போய் கோட்டைக்கு நெருக்கத்தில் நடக்கும் போது ஒரு யூதன் உள்ள இருந்து குரல் கொடுக்கிறான், யார் நீ? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அலி இப்னு அபி தாலிப். அப்போ அந்த யூதர் சொன்னார், நீ வெற்றி கொள்வாய். பேர் கேட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டான், நீர் வெற்றி கொள்வாய் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ள நுழைஞ்சாங்க. கடுமையான போர் மூண்டது. யூதர்கள் வெளிவர முடியாமல் உள்ளுக்குள்ளேயே புகுந்து கடுமையான ஒவ்வொரு நபர்களுக்கும் போர் மூண்டது. அந்த போரிலே கடுமையாக அவர்கள் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். தப்பித்தவர்கள் காயங்களோடு பக்கத்து கோட்டைக்குள் சென்று நுழைந்தார்கள். நாயிம் என்ற மிகப்பெரிய கோட்டை, ஹைபர் கணவாயிலேயே மிகப்பெரிய கோட்டையாக இருந்த நாயும் கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். மிக சுலபமாக அழகாக வெற்றி கொண்டார்கள். இதற்கு பின்னால் எந்த கோட்டைக்கு அவர்கள் வெறுண்டோடி தங்களை தற்காத்துக் கொண்டார்களோ அடுத்த கோட்டைகளான சாபு கோட்டை என்ற கோட்டையை முற்றுகையிட்டார்கள் சஹாபாக்கள். நாயும் கோட்டை முழுவதுமாக முஸ்லிம்களிடத்தில் வந்து சேர்ந்தது. சாப் என்ற கோட்டையை முற்றுகையிட்டார்கள். 3 நாட்கள் முற்றுகையிட்டார்கள். 3 நாட்கள் முற்றுகையிட்டு யாருமே வராத அந்த நிலையில் சஹாபாக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த நேரத்தில் சஹம் கிளையினர்கள் நபி அவர்களிடத்தில் வந்தார்கள். சஹம் கிளையினர்கள் ரொம்ப சோர்வடைந்திருந்தார்கள். சஹாபாக்கள் கிட்ட உணவு இல்லை. அசர் நேரத்தில் சாப்பிட்டாங்களே, அதான் உணவு. இப்போ சஹம் கிளையினர்கள் வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியல, அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க வெற்றியை கொடுக்கும்படி. தாக்கு பிடிக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்டார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீயே அறிவாய். என்கிட்ட வந்து முறையிடுறாங்க, அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை. நீ வெற்றியை வழங்கு, அவர்களுக்கு கனிமத் பொருட்களை வழங்கு, அவர்களுக்கு உணவை நீ வழங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆ அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். கோட்டைக்குள் சஹாபாக்கள் நுழைந்தார்கள், கடுமையாக சண்டையிட்டார்கள். இந்த நேரத்தில் சஹம் கிளையினர்களை நபி அவர்கள் முன்வரிசையில் நிப்பாட்டினார்கள். கோட்டைக்குள் நுழைந்தார்கள்.
யூதர்களை துண்டாடினார்கள். காயப்பட்ட யூதர்கள், தப்பித்த யூதர்கள் அடுத்த கோட்டைக்குள் சென்று ஒளிந்து கொண்டார்கள். இந்த கோட்டைக்குள் ஏராளமான செல்வங்கள் இருந்தது, ஏராளமான உணவுப் பொருட்கள் இருந்தது, அவர்களுடைய கழுதைகள் இருந்தது. ஒட்டுமொத்தத்தையும் சஹாபாக்கள் எடுத்தார்கள். குறிப்பாக சஹம் கிளையைச் சேர்ந்த அந்த மக்கள் எடுத்தார்கள். பின்பு உணவு உண்டார்கள். இந்த நேரத்தில் தான் கழுதைகளை சாப்பிடலாம் என்ற சஹாபாக்கள் நெருப்பு மூட்டக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதைகளை அறுக்க வேண்டாம் என்று தடை செய்தார்கள். இந்த இரண்டாவது சாத் என்ற கோட்டையையும் முஸ்லிம்களுடைய கரத்தில் வந்தது, முஸ்லிம்களுடைய கைக்குள் வந்தது. பின்பு மூன்றாவதாக ஜுபைர் கோட்டை. இங்கிருந்து தப்பித்த பல யூதர்கள் அந்த கோட்டைக்குள் சென்று நுழைந்தார்கள். அந்த கோட்டையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து முற்றுகையிட்டார்கள். 3 நாட்கள் முற்றுகையிட்டார்கள். இந்த கோட்டை 2 கோட்டைகளை தாண்டி வலிமை மிக்க கோட்டையாக இருந்தது. மலையினுடைய உச்சியில் இருந்தது. அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் அந்த கோட்டையில் இருந்தது. இப்ப கீழ்வாட்டத்தில் இருந்து கோட்டைக்குள் செல்வது மிக கடினமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு யூதனுடைய குரல் கேட்டது, நாங்கள் தண்ணீர் எடுக்கும் போது வருவதை தவிர எங்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு குரல் கேட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையில் இருந்து சில சஹாபாக்களை வந்து அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்கு எங்கே வருகிறார்கள் என்பதை ஆராய்ந்து தண்ணீர் எடுக்க வருவதற்கான அந்த வழியை நபி அவர்கள் அடைத்து விட்டார்கள். இப்ப தண்ணீர் கோட்டைக்குள் செல்ல முடியாத வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைத்ததுமே வேறு வழி இல்லாமல் சிறுக சிறுக சஹாபாக்களோடு மோதுவதற்காக பயந்தவர்களாக கோட்டையில் இருந்து வெளியே வந்தார்கள் சில யூதர்கள். சஹாபாக்கள் அவர்களை துண்டாடிவிட்டு உள்ளே முன்னேறி சென்றார்கள். அந்த கோட்டைகளையும் சில சஹாபாக்கள் இதில் ஷஹீதுமானார்கள். 10 யூதர்கள் கொல்லவும் பட்டார்கள். ஏனைய யூதர்கள் காயங்களோடு அடுத்த கோட்டைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் கைவசமாக 3வது கோட்டையும் வந்து சேர்ந்தது. பின்பு 4வது கோட்டை உபை கோட்டை என்ற இடத்திற்கு சென்றார்கள். இந்த கோட்டையை முற்றுகையிட்டார்கள். இந்த கோட்டையை முற்றுகையிட்ட நேரத்தில் சில யூதர்கள் மட்டும் அங்கு இருந்தார்கள். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். போரில் மிகப்பெரிய வீரர். போர்க்களத்தில் சிவப்பு தலைப்பாகையை இவர் கட்டிவிட்டால் அந்த போர்க்களத்தில் எதிரிகளை உண்டு இல்லைனாக்காம இவர் இறங்க மாட்டார். எந்த அளவுக்கு இவர் எதிரிகளை கண்டன் துண்டமாக வெட்டி வீழ்த்துவார் அப்படின்னா, எதிரிகளுடைய தலையினுடைய உச்சியில் நடுப்பகுதியில் தன்னுடைய வாளை கொண்டு இறக்குவார். அது அப்படியே உடம்புக்குள்ள புகுந்து தொடை வரைக்கும் வந்து 2 பாதியா கிழிச்சு எடுத்துருவார். எதிரிகளுடைய உடலை 2 கூறாக பிரிச்சு எடுத்துருவார். இந்த அளவிற்கு வீரம் மிக்கவர் அபூ துஜானா. சிகப்பு தலைப்பாயை கட்டியிருந்தார். சிவப்பு தலைப்பாகையை கட்டியிருந்தார். யூதர்களை பார்த்ததுமே 2 பேர் நிமிஷத்துல துவம்சம் பண்ணிட்டார். வெளியே வந்தாங்க சண்டை போட. 2 பேரையும் உடலை தனித்தனியாக பிச்சு மேஞ்சிட்டார். முஸ்லிம்கள் உள்ளே புகுந்தார்கள். அந்த கோட்டையையும் எடுத்தார்கள். 4வது கோட்டையும் அவர்களுக்குள்ளாக வந்துவிட்டது, முஸ்லிம்களுடைய கையில வந்தது. இதில் மிஞ்சி போன அடுத்த யூதர்கள் அடுத்ததான நஜார் கோட்டைக்குள் சென்று புகுந்தார்கள். இந்த கோட்டை தான் மலையினுடைய மிக உச்சியிலும், அதே போன்று இந்த 4 கோட்டைகளிலும் யூதர்களுடைய பெண்களையும் பிள்ளைகளையும் யூதர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. இந்த 5வது கோட்டையில் தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். மிகுந்த செல்வங்களும் இந்த கோட்டையில் தான் இருந்தது. உணவுப் பொருட்களும் இந்த கோட்டைக்குள் தான் இருந்தது. இந்த கோட்டைக்குள் மனைவி மக்களை அந்த யூதர்கள் வைத்திருந்தார்கள். இப்போ இந்த கோட்டையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையிட்டார்கள். முற்றுகையிட்டு கோட்டையில் இருந்து வெளியே வந்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை எச்சரிக்கை செய்ததற்கு பின்னாலும் வெளியே வராமல் எதிரிகள் உள்ளுக்குள்ளே இருந்தார்கள். இப்போ நபி அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? முதல் கோட்டை நாயும் கோட்டையை பிடிச்சாங்கல்ல, இந்த நேரத்தில் யூதர்களுடைய பல ஆயுதங்களை கைப்பற்றினார்கள். அந்த ஆயுதங்கள் அரபுலகத்திலே உஹதிலும் பத்ரிலும் அவர்கள் போட்டு சென்ற வாள் கேடயம் அந்த மாதிரி இல்லை. யூதர்கள் செல்வந்தர்கள், பணக்காரர்கள். யூதர்கள் அந்த காலத்திலேயே நவீன பீரங்கிகளை வைத்திருந்தார்கள், நவீன ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். மின்ஜனிக் என்ற ஆயுதத்தை யூதர்கள் வைத்திருந்தார்கள். மின்ஜனிக் பீரங்கி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆயுதம்.
இப்போ நாயும் கோட்டையை பிடிக்கும் போது இந்த மின்ஜனி போன்ற ஆயுதங்களை எல்லாம் சஹாபாக்கள் நபி அவர்கள் கைப்பற்றினார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மின்ஜனிக் ஆயுதத்தை கொண்டு அவர்களுடைய சுவற்றை துளையிடுங்கள் அப்படின்னாங்க. நபி அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவனிடத்தில் மோதி அவனுடைய ஆயுதத்தை எடுத்து அவனையே தாக்கிய வரலாறு முஸ்லிம்களுடைய வரலாறு. எவ்வளவு தெளிவு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க, மின்ஜனிக்க வச்சு கோட்டையை தகர்த்துங்கள், கோட்டையினுடைய மதில்களை துளையாக்குங்கள். சஹாபாக்கள் கோட்டைகளுடைய மதில்களை இந்த மின்ஜனிக் ஆயுதங்களை வைத்து அவர்கள் வைத்த ஆயுதங்களை அவர்களுடைய மதில்களையே துளைத்தார்கள். சஹாபாக்கள் கோட்டைக்குள் நுழைந்தார்கள். ஒட்டுமொத்த நபர்களும் போரிக்கொண்டு பல சஹாபாக்கள் கைதிகளாக பிடிபட்டார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் பிடித்தார்கள். அந்த கோட்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் வந்தது. எந்த கோட்டை யூதர்களுடைய மிகப்பெரிய தங்குமிடமாக வசதியாக இருந்ததோ 5 கோட்டைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்தார்கள். பின்பு இப்போ கடலூர் NT வேலை முடிஞ்சது, ஓட்டிக்கு வராங்க. அங்கிருந்து 2 பகுதியில் நான் சொன்னேன், இங்க வராங்க. இந்த பகுதியில் 3 கோட்டைகள் இருந்தது. இந்த 3 கோட்டைகளையும் ஒரே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையிட்டார்கள். ஒரே நேரத்தில் 3 கோட்டைகளை முற்றுகையிட்டார்கள். 14 நாட்கள் முற்றுகையிட்டார்கள். 14 நாட்கள். இப்போ இந்த 5 கோட்டைகளையும் பிடித்ததற்கு பின்னால் நல்லா கவனிக்கணும், சஹாபாக்களுக்கு நிறைய பொருட்கள் கிடைத்தது, ஆயுதங்கள் கிடைத்தது, உணவுப் பொருட்கள் கிடைத்தது. இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை பதிவு பண்றாங்க, ஹைபர்ல நாங்க போய் போரிடுவதற்கு முன்னால் நாங்கள் வயிறார சாப்பிட்டதே இல்லை. இந்த 5 கோட்டைகளையும் பிடித்ததற்கு பின்புதான் நாங்கள் வயிறார புசித்தோம், சாப்பிட்டோம். இப்போ 14 நாட்கள் முற்றுகையிட்டார்கள். 14 நாட்கள் முற்றுகையிட்டதற்கு பின்னால் அந்த யூதர்கள் வெளியே வர மாதிரி தெரியல. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்க வெளியே வரல அப்படின்னா என்கிட்ட வேற ஆப்ஷன் இல்லை, மின்ஜனிக் அப்படின்ற ஆயுதத்தை இப்ப நான் எடுக்க போறேன்னு நபி அவர்கள். இப்ப இதை வைத்து மீண்டும் தாக்கினால் இப்போ பெண்கள், சிறுவர்கள், மற்ற எல்லா யூதர்களும் இப்ப இந்த 3 கோட்டையில தான் இருக்கிறாங்க. இப்போ சேதம் அதிகமாக ஏற்படும். ஏற்கனவே 5 கோட்டையை விட்டாச்சு, 5 கோட்டைகள் கோட்டை விட்டாச்சு. இப்ப இருக்கிறது இதுதான். வெளியே வந்தாங்க. வேற வழி இல்லாமல் சமாதான உடன்படிக்கைக்கு நாங்கள் வந்து விடுகின்றோம் அப்படின்னு சொல்லி யூதர்களுடைய தலைவன் அபுல் ஹுகைக் வெளியே வந்தான். பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம், தயவு செஞ்சு ஆயுதத்தெல்லாம் எடுத்துறாதீங்க, பேச்சுவார்த்தை சண்டைக்கு இல்லை, பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். இப்ப பேச்சுவார்த்தையும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெளியே வந்து கைதுதான். இப்ப இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் கைது செய்தார்கள், ஒரு ஆளை விடாமல். போரே செய்யாமல் 3 கோட்டைகளும் கைக்குள் வந்தது. முதல் 5 கோட்டை போர் செஞ்சு கைக்குள் வந்தது. அடுத்த 3 கோட்டைகள் வந்தது, சண்டையே செய்யாமல் கைதிகளாக அவர்களை வெளியே எடுத்து கோட்டைகளை பிடித்தார்கள். இதில் பெண்களை கைது செய்தார்கள். இதில் தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அபுல் ஹுகைக்குனுடைய புதுமண மனைவியாக, மணப்பெண்ணாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். கைது செய்யப்பட்டார்கள் இந்த போரில். பின்பு இந்த விஷயம் பேச்சுவார்த்தை நடந்தது. அதாவது யூதர்கள் நபி அவர்களிடத்தில் மன்றாடினார்கள், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, இனி உங்களுக்கு எதிராக நாங்கள் எந்த விஷயத்திலும் ஈடுபட மாட்டோம், எந்த விஷயத்திலும் ஈடுபட மாட்டோம், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க, இந்த மண்ணில கொஞ்சத்தை எங்க கிட்ட கொடுத்துருங்க, ஏற்கனவே 5 கோட்டை உங்களுடைய கைவசம் வந்துருச்சு, இந்த குறைஞ்ச பகுதிகள் தான் இருக்கு, இதை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க அப்படியே விவசாயம் செஞ்சு நாங்க பொழைச்சு போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தீர்க்கமா இந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க பாருங்க. நீங்க விவசாயம் செய்யுங்க, நீங்கள் விவசாயம் செய்யுங்க, விவசாயத்துல என்ன வருதோ பாதி மதீனாக்கு வந்து சேர்ந்துடணும். சஹாபாக்களை இப்படி நபி அவர்கள் பார்த்தாங்க, சஹாபாக்களை நபி அவர்கள் இப்படி பார்த்தாங்க, இந்த பக்கம் சஹாபாக்களை நபி அவர்கள் பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ சஹாபாக்கள் எவ்வளவு கிளீனா கேட்ச் பண்றாங்க பாருங்க. சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, நம்ம கிட்ட அடிமைகள் கம்மியா இருக்கிறாங்க, வச்சுக்கலாம் இவர்கள் அடிமையா, நம்மளுடைய நிலத்துக்கு விவசாயிகளை அடிமையா வேலை செஞ்சுட்டு போட்டுமே, நம்மளுடைய நிலம் எதை சொல்றாங்க, எதை சொல்றாங்க, இந்த ஹைபர் நிலத்தை சொல்றாங்க, பிடிச்சாச்சு, இது நம்மளுடைய நிலம், அவங்க கிட்ட விவசாயம் செய்யறதுக்கெல்லாம் வில்ல,
சஹாபாக்கள் நபி அவர்கள் கிட்ட சொல்றாங்க, நம்மளுடைய நிலத்துக்கு வேலையாளா வச்சுக்கிட்டுலாம் இவர்களுக்கு கூலி என்ன அப்படின்னா, வருஷம் முழுவதும் விவசாயம் செய்ததற்கு பின்னால் வருவதில் மகசூலில் பாதி மதீனாக்கு வந்துடணும், மீதி பாதி உங்களுக்கு கூலி வச்சுக்கோங்க. அதே நேரத்துல உங்ககிட்ட இந்த நிலத்தை விட்டுட்டுலாம் போகல, உங்களை நாங்க எங்களுடைய நிலத்துக்கு வேலையாளா வச்சிருக்கிறோம். புரியுதா சப்ஜெக்ட்? வேலையாளா வச்சிருக்கிறோம். நபி அவர்கள் சஹாபாக்களை நியமிக்கிறாங்க பொறுப்புதாரியா. நீங்க இருந்து பார்த்துக்குங்க, என்னென்ன விவசாயம் நடக்குது அப்படின்றத கிளீனா பார்த்துக்குங்க, எப்படி எப்படி நடக்குதுன்றத சரியா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சில யூதர்கள், நாங்க போயிடுறோம், எங்களுடைய செல்வங்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க என்று கூறினார்கள். சில யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை உயிரோட விடுறேன், ஓடி போயிடணும், என் கண்ணு முன்னாடியே நிற்க கூடாது, இனி என் ஜென்மத்திலே உங்களை நான் பார்க்க கூடாது, ஆனா எந்த செல்வத்தையும் எடுத்துட்டு போக கூடாது, எங்கெல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறீங்களோ அவங்க ஒட்டுமொத்த செல்வத்தையும் எடுத்து என் முன்னாடி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா செல்வத்தையும் கொடுத்து சில யூத தலைவர்களுடைய மகன்கள் சில செல்வங்களை மறைத்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போறாங்க, இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க நபி அவர்கள். மறைத்து வைத்தது யார்? 2 பேர் வந்தாங்க, கொல்லுங்கள் இவங்களை. மறைக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? மறைத்து வைத்ததற்கான தண்டனை, மறைச்சு வச்சிருக்கிறது எங்க இருக்குன்றத காமிச்சு எடுத்ததற்கு பிறகு 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபரில் இருந்து ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். தங்கிக் கொள்கிறோம், வேற வழி இல்லைன்னு சொன்ன யூதர்களை போனா போதுன்னு சொல்லி அந்த நிலத்துல வேலைய பிச்சையா போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இப்ப கனிமத்தை நபி அவர்கள் எப்படி பங்கு வைக்கிறாங்க பாருங்க. நபி அவர்களுடைய அந்த கணக்கீடு சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், எவ்வளவு தெளிவான கணக்கீடு. கைபர் ஒட்டுமொத்தமான நிலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 36 பங்குகளாக பங்கு பிரித்தார்கள். 36 பங்கு. இந்த 36 பங்கினுடைய ஒவ்வொன்றையும் 100 பாகங்களாக பிரித்தார்கள். அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 3600 பாகங்களா மாறிச்சு. இந்த 3600 பாகத்துல பாதியா பிரிச்சாங்க. 1800 1800ல விளையக்கூடிய பங்குகள் எல்லாமே யார் ஹுதைபியாவில் நபி அவர்களோடு இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த பங்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்க இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி. சொல்றது புரியுதா? ஹுதைபியாவில் வந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த ஸ்தானத்தை பெற்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பையத்து செய்தவர்கள் பைஅத்துர் ரிதுவான். நபி அவர்கள் கரத்தை இப்படி நீட்டுறாங்க, சஹாபாக்கள் நபி அவர்களுடைய கரத்தின் மீது இப்படி வைக்கிறாங்க. இந்த கரத்திற்கு மேலாக அல்லாஹ்வுடைய கை, யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். நபியே, உங்களிடத்தில் மரத்தடியில் பையத்து செய்தார்களே, அவர்களுடைய கரத்தின் மீது அல்லாஹ்வினுடைய கரம் இருக்கிறது. இந்த பையத் சாதாரண பையத் அல்ல. அதனால்தான் இந்த கைபர் யுத்தத்துல கூட நபி அவர்கள் போருக்கு ஆசைப்படுபவர்கள், ஹுதைபியாவிற்கு வந்தவர்கள் வாங்கன்னு சொன்னாங்க. இப்ப 1800 பங்க ஹுதைபியாவினுடைய சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கிட்டார்கள். மீதி 1800 சஹாபாக்களுக்கு பங்கு வைத்தார்கள் கனிமத் பொருட்களை. புரிஞ்சுதா செய்தி? அப்ப இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இதை பங்கு வைத்தார்கள். இந்த பங்கு கைபரினுடைய விவசாய நிலங்கள் சஹாபாக்களுக்கு கிடைத்ததற்கு பின்னால், கைபரில் இருந்து இப்ப நபி அவர்கள் மதீனாவிற்கு போனதற்கு பின்னால், கைபர்ல நிறைய விவசாய பேரித்த தோட்டங்கள் கிடைத்தது. கைபரில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால், ஏற்கனவே ஹிஜ்ரத் செஞ்சு வந்தப்போ அன்சாரிகள் முஹாஜிரின்களை தங்களுடைய விவசாயத்தில் கூட்டு சேர்த்திருந்தாங்கல்ல, அந்த நிலங்களை எல்லாம், அந்த பேரித்த விவசாய நிலங்களை எல்லாம் முஹாஜிரின்கள் கிட்ட இருந்து வாங்கி நபி அவர்கள் அன்சாரிகள் கிட்டே கொடுத்துட்டாங்க. எவ்வளவு நீதம் பாருங்க, எவ்வளவு நீதமான பங்கீடு பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பங்கீடு. இப்போ போர் முடிந்தது. நபி அவர்கள் கைபரில் இருந்து சஹாபாக்களை நியமித்து விவசாய நிலத்தை கண்காணிக்கும்படி வச்சுட்டு, யூதர்களை போனா போட்டோன்னு சொல்லி வேலையை பிச்சை போட்டு விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு கிளம்புகின்றார்கள். இப்ப மதீனாவிற்கு செல்லக்கூடிய வழியில் இன்னும் பல நிகழ்வுகள் நடக்கின்றது. அது என்னென்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.